கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே மறுதலித்த பேதுருவை தேடி சென்ற இயேசுவினுடைய அந்த காட்சிகளை குறித்து நம்ம தியானிக்க முடியும் இல்லையா? அந்நாட்களிலே பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரண தருவாயிலே சிலுவையின் பாடுகள் மத்தியிலே அவரை தெரியாது என்று 3 முறை மறுதலித்தார். இயேசுவோடு கூட இருந்த அன்பான சீடன். அந்த மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் விட்டு விடல. மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து தேடி சென்று என்னை நேசிக்கின்றாயா என்று 3 முறை கேட்டு அவருடைய ஊழியத்திற்கென்று மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அனுப்புகின்றார் பாருங்க. கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தின பேதுரு தேவனுடைய ஊழியத்தில் மகிமையாக பயன்படுத்தப்பட்டார். அநேக அற்புதங்களை செய்வதற்கு ஒரு கருவியாக தேவனால் உருவாக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவராலே மகிமையாக பிரயோஜனப்படுத்தப்பட்ட ஒரு பேதுருவாக மாறினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதும் என்னன்னா, ஒருவேளை நாம் பேதுருவை போல மறுதலித்து ஆண்டவரை விட்டு பின்மாறி விலகி ஓடி இருக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்பதற்காக, இல்லையேல் உலகத்தின் பாவத்திற்கு அடிமைப்பட்டு ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆதிலே கொண்டிருந்த அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்க இன்னைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகின்றார். அவர் உங்கள் மேல் வைத்த திட்டத்தையும் நோக்கத்தையும் எடுத்து போடாமல் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை அழைத்து உங்களை உருவாக்கி உங்களை பண்படுத்தி பயன்படுத்த விரும்புகின்றார். கேட்கிறேன் அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை கேட்கின்ற யாராவது ஒரு நபர், நீங்க ஆண்டவரை விட்டு, ஆதி அன்பை விட்டு, ஆதி ஜெப வாழ்க்கையை விட்டு, ஆதியிலே வேதத்தோடு இருந்த ஒரு நேசமான ஒரு வாழ்க்கையை விட்டு, ஆலயத்திலே பிரியமா இருக்கின்ற வாஞ்சிதனை எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கு ஏதோ கடமைக்காக, ஏதோ பெயருக்காக, ஏதோ போகணும் என்கிறதற்காக உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரும் அவருடைய அன்பும் விட்டு மிகுந்த ஒரு தூரமான ஒரு இடைவெளியோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர் உங்களை அழைக்கின்றார். அவர் உங்களை பார்த்து மறுபடியும் பலவிதமான வாய்ப்புகளை கொடுத்து உங்களை அழைக்கின்றார். அவருடைய அண்டைக்கு நேராக, என் மகனே, என் மகளே, வா என்று அவர் அழைக்கின்றார். பேதுருவுக்கு வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்தின தேவன் உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து உங்களை பயன்படுத்த, உங்களை அலங்கரிக்க அவர் விரும்புகின்றார். கேட்கிறேன் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த நிலைமையில் ஆண்டவரை விட்டு கடந்து சென்றாலும் சரி, அவர் பழைய வாழ்க்கையை வைத்து உங்களை குற்றப்படுத்துகின்றவர் அல்ல. நீங்கள் மறுபடியும் அந்த பாவத்தை சொல்லி சொல்லி உங்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவர் அல்ல. நம்முடைய பாவங்களை மன்னித்து அதனை கடலின் ஆழத்திலே தள்ளி போடுகின்றவர். நீங்கள் உண்மையாய் உங்களுடைய மீறுதல்களையும் உங்களுடைய துணிகரமான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அவர் சமூகத்தில் நீங்கள் நிற்கின்ற பொழுது உங்களை மன்னித்து மனதார ஏற்றுக்கொண்டு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்த இன்றைக்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆகையினால் அவர் அன்றைக்கு கடந்து வாருங்க. அவருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுங்க. அவர் கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, உங்க சமூகத்திலே கடந்து வந்து உம்மை விட்டு தூரம் போனவர்களையும் நீர் அப்படியே போகட்டும் என்று விட்டு விடுகிறவர் அல்ல. அவர்களை மறுபடியும் காணாத ஆட்டை தேடி சென்றது போல காணாமல் போன ஆத்துமாக்களை குறித்து நீர் கரிசனை உள்ளவர். உம்மை விட்டு தூரம் போனவர்களை குறித்து நீர் பாரம் உடையவர். அப்பா, அவங்க மறுபடியும் என் அண்டைக்கு வர வேண்டுமே, என்னுடைய தொழுவத்திலே அவர்கள் வந்து அடைக்கலம் புக வேண்டுமே, என் மந்தைக்குள்ளே மேய்ச்சலை கண்டடைய வேண்டுமே, அவங்க ஆத்துமா தேவ ராஜ்யத்திற்குரியவதாக மாற வேண்டுமே என்று அப்பா, காணாமல் போன ஆட்டை குறித்து, மறுதலித்து போன ஜனங்களை குறித்து, பின்மாறி போன அப்பா ஜனங்களை குறித்து நீர் பாரத்தோடு கூட காத்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கின்ற யாராவது ஒரு நபராக இருந்தாலும் உம்முடைய அன்பிலே மறுபடியும் வந்து சேர, மறுபடியும் ஆதி அன்பிற்கு நேராக தங்களை ஒப்பு கொடுக்க, ஆதி ஜெப வாழ்க்கை, ஆதிலே கொண்டிருந்த விசுவாசம், ஆதிலே இருந்த வாஞ்சை, ஆதிலே இருந்த தேவன் மீது இருந்த வைராக்கியம் மறுபடியும் அவர்களுக்குள்ளே ஆண்டவரை புதுப்பிக்கப்படும்படி, அவங்களுடைய இருதயமானது தகப்பனை இன்றைக்கு உமக்கு நேராக கடந்து வரும்படி ஒரு ஏவுதலையும் ஒரு வாஞ்சையும் ஒரு தாகத்தையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனே உம்முடைய கரங்களில்
கரங்களிலே அப்போ உம்முடைய பிள்ளைகளை ஒப்புவிக்கின்றேன். தேடி சென்று பேதுருவுக்கு மறு வாய்ப்பு கொடுத்து அவரை பிரயோஜனப்படுத்தினது போல உங்க பிள்ளைகளும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு சாட்சியாக செயல்பட கிருபை தாரும். கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.